வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 7 சோஷியல் சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் புக்கில் இருந்து சாப்டர் நம்பர் 7 த குப்தா எரா அண்ட் ஏஜ் ஆஃப் டயர்ட்லெஸ் கிரியேட்டிவிட்டி. ஆல்ரெடி இதில் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 3. என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆரியபட்டா பற்றி பார்க்கலாம். ஹி லிவ்ட் இன் குசம்புரா. அவர் எங்கே லிவ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குசம்புரா. அது ப்ரெசன்ட் டேல இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாட்னாவில் இருக்குது. எ ஃபேமஸ் சென்டர் ஆஃப் லேர்னிங் சென்டருக்கு வந்து ஃபேமஸாக இருந்திருக்கு. அரௌண்ட் 500 காமன் எரா த ஆத்தர் எ ஷார்ட் ட்ரீட்டிஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமி கால் ஆரியபட்டா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் புக் வந்து கொடுத்துருக்காரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்க்கும் அஸ்ட்ரானமிக்காக ஒரு புக் கொடுத்துருக்காரு. அதுக்கு பேர் ஆரியபட்டா அப்படி சொல்கிறாங்க. ஆரியபட்டியான்னு சொல்கிறாங்க. He gave the formulas and to calculate the motion of the sun, the moon, the planet and proposed that the earth spin on its axis. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்காரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சன்னோடைய மோஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கும் மூனோடைய மோஷன் பிளானட்டோடைய மோஷன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் வந்து அதோடைய ஆக்சஸில் ஸ்பின் ஆகுதுன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணவரும் இவர் தான். விச் எக்ஸ்பிளைன் த ஆல்டர்னேஷன் ஆஃப் த டே அண்ட் நைட். அது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எர்த் வந்து அதோடைய ஆக்சஸில் வந்து ஸ்பின் ஆகுது, அதனால தான் வந்து டே அண்ட் நைட் வந்து வருதுன்ற எக்ஸ்பிளனேஷனும் வந்து கொடுத்துருக்காரு. ஹி கேவ் த லென்த் ஆஃப் த இயர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயருடைய லென்த்தை வந்து கொடுத்துருக்காரு. 365 days 6 hours 12 minutes 30 seconds, just a few minutes off from the modern day value. இவர் வந்து எர்த்தோடைய லென்த் டேவோடைய லென்த் இயரோடைய லென்த் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்னா 365 days இருக்கணும், 6 hours இருக்கணும், 12 minutes இருக்கணும், அந்த 30 seconds இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது இன்றைக்கி ப்ரெசன்ட் மாடர்ன் வேல்யூவோட கொஞ்சம் தான் வந்துட்டு டிஃபர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மாடர்ன் வேல்யூவில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 365 days 5 hours 48 minutes 45 seconds கொடுத்துருக்காங்க. Aryabhatta also provide a fair estimation of the size of the earth and correct explanation for the solar and lunar eclipse. ஆரியபட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தோடைய சைஸ் எவ்வளோ அப்படின்ட்டு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் சோலார் அண்ட் லூனார் எக்லிப்ஸ் பற்றி கரெக்டான எக்ஸ்பிளனேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஹிஸ் ஒர்க் பிகேம் எ ஃபவுண்டேஷன் ஃபார் த ஃபர்தர் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்ட் இன் இந்தியா அண்ட் பியாண்ட். இன்றைக்கி இந்தியாவிலையும் இல்லை அதுக்கு தாண்டி இருக்க கண்ட்ரீஸில் வந்து இருக்கிற அட்வான்ஸ் சயின்டிஃபிக் டெக்னிக்கு எல்லாமே ஃபவுண்டேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ஆரியபட்டா தான் வந்துட்டு ஃபவுண்டேஷனாக இருந்திருக்காரு. In mathematics, Aryabhatta described a number of techniques of calculation and equation solving, some of which you learn at school without knowing that they were first formulated 1500 years ago. இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் படிக்கக்கூடிய கால்குலேஷன்ஸ் ஃபார்முலாஸ் அதில் சிலது வந்து பார்த்திங்கன்னா 1500 இயர்ஸ்க்கு எகோவே வந்திருக்கு. இது எல்லாமே அது யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரியபட்டா தான் வந்து கொடுத்துருக்காரு. நிறைய டெக்னிக்ஸ் கால்குலேஷன் ஈக்குவேஷன் சால்விங் இது எல்லாமே 1500 இயர்ஸ் எகோவே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. வரஹமித்ரா. ஹி வாஸ் எ மேத்தமெட்டிஷியன் அஸ்ட்ரானமர் அண்ட் அஸ்ட்ராலஜர். வரஹமித்ரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிஷியனாகவும் இருந்திருக்காரு, அஸ்ட்ரானமராகவும் இருந்திருக்காரு, ஆஸ்ட்ராலஜராகவும் இருக்காரு. இந்த சேம் பீரியட் ஆரியபட்டா இருந்த சேம் பீரியடில் இருந்திருக்காரு. அஸ்ட்ரானமர்னா யாருன்னா ஸ்பேஸை வந்து பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்க. நெக்ஸ்ட் அஸ்ட்ராலஜர்னா ஜோஷியம் ஜாதகம் பார்க்குறவங்க. ஹீ லிவ்ட் இன் உஜ்ஜயினி. இவர் எங்கே இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உஜ்ஜயினியில் வந்து இருக்காரு. இட் இஸ் எ சிட்டி ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ட்ரெடிஷன் ஆஃப் லேர்னிங் அண்ட் ஸ்காலர்ஷிப். இந்த சிட்டி வந்து எதுக்கு ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனுக்கும் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. ஸ்காலர்ஷிப் இது எல்லாத்துக்கும் வந்துட்டு ஃபேமஸாக இருந்திருக்கு. இஸ் என்சைக்ளோபெடிக் ஒர்க் பிஹட் சம்ஹிதா. அவருடைய ஒர்க்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஹட் சம்ஹிதா. அதில் என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரானமி, ஆஸ்ட்ராலஜி, வெதர் ஃபார்காஸ்டிங், ஆர்கிடெக்சர், டவுன் பிளானிங், ஈவென்ட் ஃபார்மிங் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஒர்க்கில் வந்து அவர் கவர் பண்ணியிருக்காரு. His ability to observe the world, apply logical reasoning and combine its traditional knowledge made him pioneer in science. ஸோ அவர் வந்து வேர்ல்டை வந்து எப்படி அப்சர்வ் பண்ணார், அது இல்லாமல் வந்து லாஜிக்கல் ரீசனிங் அந்த திங்கிங் எப்படி வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணுறாரு, அது இல்லாமல் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் இது எல்லாத்தையும் எல்லாமே கலந்து இருக்கிறதுனால தான் அவர் வந்து இன்றைக்கும் கூட ஒரு பாயினர் சயின்டிஸ்டாக வந்து சயின்ஸில் சயின்டிஸ்டாக வந்து இருக்காருன்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காளிதாசா. Little is known about Kalidasa's life. Legend suggests that he was one ridiculed by others, which motivated him to work hard and transformation his life. ஸோ காளிதாசா வந்து நமக்கு அவருடைய லைஃப் பற்றி கொஞ்சம் தான் வந்து தெரியும். லெஜண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அதர்ஸ் மற்றவங்களாம் வந்துட்டு அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, ரெடிகுலேட் பண்ணியிருக்காங்க. அதனால் அவர் வந்து மோட்டிவேட் ஆகிட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அவருடைய லைஃப்பை வந்து லைஃப்பில் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஹீ இஸ் ரினவுண்ட் of his contribution to Sanskrit literature and exquisitely refined poetry. அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சருக்காகவும் நிறைய போயம்ஸும் வந்து நிறைய எழுதியிருக்காங்க. ஒன் ஆஃப் his celebrated composition of his மேகதூதம் ஆர் த கிளவுட் மெசஞ்சர். அவருடைய ஒர்க்கில் வந்து அந்த போயமில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபேமஸானது எதுன்னு பார்த்தீங்கன்னா மேகதூதம் சொல்லலாம், இல்லைனா த கிளவுட் மெசஞ்சர்னு சொல்லலாம். It tells the story of Yaksha who, after being banished from his home by his master, sent a message to his beloved through a passing cloud. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ஸ்டோரினா, யக்ஷா ஒரு யக்ஷின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி யக்ஷியோடைய ஒரு ஸ்டோரி. ஒரு மைனர் டயட்ரி, அது ஒரு சிறு தெய்வம். யக்ஷின்றது ஒரு சிறு தெய்வம், மைனர் டயட்ரின்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீட்டிலேருந்து வெளில அனுப்பிச்சிருக்காங்க, பேனிஷ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க வீட்டிலேருந்து. அந்த அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லவ்டு ஒன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த கிளவுட் மூலமாக ஒரு மெசேஜ் வந்து பாஸ் பண்ணுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் த மெனி எமோஷன்ஸ் ஆஃப் லவ், த போயம் டிஸ்கிரைப் இன் கிரேட் டீடைல் ஆஃப் த லேண்ட்ஸ்கேப் அண்ட் வெதர் ஆஃப் நார்த் இந்தியா ஆன் இட்ஸ் ஜேர்னி டு த பிலவ்டு. இதில் வந்து வெறும் லவ் எமோஷன்ஸ் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவுடைய லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குது, அதோடைய வெதர் எப்படி இருக்குன்னு எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிற மாதிரி இந்த போயம் வந்து இருந்திருக்கு. மேகதூதம்ன்ற போயம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் த குவெஸ்ட் ஃபார் பியூட்டி. பியூட்டியோடைய ஒரு தேடல்னு சொல்லிட்டு சொல்லலாம். குவெஸ்ட் ஃபார் பியூட்டி. த குப்தா ரூல்ஸ் கிரியேட்டட் எ சப்போர்ட்டிவ் என்வாயன்மெண்ட் வேர் கிரியேட்டிவ் அண்ட் கிராஃப்ட்மேன்ஷிப். ஸோ குப்தா ஒரு ரூல்ஸில் வந்து ரூல் பண்ணியிருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டிக்கும் கிராஃப்ட்மேன்ஷிப்பும் வந்துட்டு நல்லா வெல்த்தியாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சம் ஆஃப் ஐகானிக் ஒர்க்ஸ் ஆஃப் த ஹிஸ்ட்ரி வேர் ப்ரொடியூஸ் டியூரிங் திஸ் டைம். நிறைய ஐகானிக் ஒர்க்ஸ், அதாவது அடையாள சின்னமாக இருந்தது எல்லாமே இவங்களுடைய பீரியடில் தான் நிறைய வந்து இருக்குது. மெனி கீ சென்டர்ஸ் ஆஃப் த ஆர்ட் எமர்ஜ் டியூரிங் திஸ் டைம். நிறைய கீ சென்டர்ஸ் வந்து இவங்களுடைய பீரியடில் தான் வந்து வந்திருக்கு. இன்க்ளூடிங் அதில் எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சார்நாத் நியர் வாரணாசி இன் ப்ரெசன்ட் டே உத்தரப்பிரதேஷ். அதாவது உத்தரப்பிரதேசில் இருக்க வாரணாசி கிட்டே இருக்க சார்நாத் வந்து சொல்லலாம். அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நோன் ஆஃப் இட்ஸ் எக்ஸிக்யூட் சைட் ஸ்கல்ப்சர் ஆஃப் புத்தருடைய ஸ்டாச்சு வந்து இருக்குது. அண்ட் த ஏவ் இன்ஸ்பைரிங் அஜந்தா கேவ்ஸ் இன் ப்ரெசன்ட் டே மகாராஷ்டிராவில் இருக்க அஜந்தா கேவ், எ ராக் கட் கேவ் அண்ட் டீடைல் கார்விங் ஆஃப் டயட்ரி ஆஃப் உதயகிரி are another example of this abundant artistic production. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உதயகிரியில் இருக்க ராக் கட் கேவும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளாக இவங்களுடைய ஆர்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு குப்தாவுடைய ஆர்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. குப்தா ஆர்ட் as it's sometimes called as high standard and of aesthetic and beauty that left a lasting impact. அது இப்போவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குப்தாவுடைய ஆர்ட்னு சொல்கிற அளவுக்கு ஹை ஸ்டாண்டர்டாகவும் பியூட்டியாகவும் இன்றைக்கும் கூட இருந்துட்டு இருக்கு. த டிக்ளைன் ஆஃப் குப்தாஸ். குப்தாவுடைய டிக்ளைன். By the 6th century Common Era, the Gupta Empire began showing the signs of decline as the later rule of faced challenging from external invasion. ஸோ குப்தாவுடைய பீரியட் வந்து எப்போ வந்து டிக்ளைன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6th centuryயில் வந்து டிக்ளைன் ஆகுது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் இன்வர்ஷன்ஸ், அதர்ஸ் வெளியிலேருந்து உள்ளே வந்து நிறைய பேர் வந்து சண்டை போட்டதுனால வந்து வரலாம். The fire Hunas tribe from the Central Asia repeatedly attacked the empire, weakening its control over the North India. ஸோ சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வந்த
ஃபயர்ஸ் ஹுனான்ற ட்ரைப் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து குப்தா எம்பையரை வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதனால் நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோல் வந்து வீக்கான ஆகுது. அட் த சேம் டைம் த ரைஸ் ஆஃப் பவர்ஃபுல் ரீஜனல் ரூலர் லெட் டு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ். அவங்களுடைய இன்டர்னல்லாக இருக்கிற அந்த ரீஜனல் ரூலர்ஸ் எல்லாம் வந்துட்டு பவர்ஃபுல்லான உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளிக்ஸ் வந்து நிறைய வருது. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய எம்பையர் வந்து டிக்ளைன் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. However, this was truly end. இது வந்து பார்த்தீங்கன்னா இதனால தான் வந்து உண்மையாகவே வந்தது at the beginning of the period that marked during the turning point in Indian history. என்னதான் இது வந்து உண்மையாகவே எண்டுக்கு வந்திருந்தாலும் இவங்களுடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இன்னமும் வந்துட்டு நிலச்சிருக்க மாதிரி இருக்குது. We will explore the question in the next part of this book. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம். Meanwhile in the south and north east, இந்தியாவில் இதே டைமில் குப்தா ஒரு பீரியடில் சவுத்துலேயும் நார்த் ஈஸ்ட்லேயும் என்ன ஆச்சு சொல்லிட்டு பார்க்கலாம். Let us go to the map 7.8. While the Guptas ruled in the north, Pallavas emerged in the powerful dynasty in the south. ஸோ குப்தா வந்து நார்த்தில் இருந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சவுத்தில் வந்து பல்லவாஸ் வந்து இருந்திருக்காங்க. பல்லவா டைனாசிட்டி வந்து இருந்திருக்கு. கிராஜுவலி கன்சாலிடேட் தயர் பவர் இன் த ப்ரெசன்ட் டே தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ். இவங்களுடைய பவர் இன்றைக்கி இருக்க தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி இருக்க சவுத் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பவர் எங்கெங்கெல்லாம் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் இங்கெல்லாம் வந்துட்டு இந்த பல்லவாஸ் வந்து இருந்திருக்காங்க. த ஆர்ஜின் ஆர் நாட் கிளியர்லி நோன். இவங்களுடைய ஆர்ஜின் வந்து எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து தெரியல. பட் தே அப்பியர் டு ஹாவ் பீன் எ ட்ரிபியூட்டரி பவர் அண்டர் த சதவாஹனாஸ் whom we encountered in the previous chapter that to have gained power as the Satavahanas declined. ஸோ லாஸ்ட் சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா சதவாஹனாஸ் டிக்ளைன் பற்றி படிச்சிருப்போம். அந்த சதவாஹனாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு கப்பம் கட்டுற மாதிரி ட்ரிபியூட்டரி அதாவது கப்பம் கட்டுற மாதிரி ஒரு ரீஜனல் கிங்காக வந்து இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களுடைய ஆர்ஜின் வந்து கரெக்டாக தெரியல. பல்லவாஸோடைய ஆர்ஜின் கிளியராக தெரியல. பல்லவாஸ் வேர் ஆல்சோ கிரேட் பேட்ரான்ஸ் ஆஃப் த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். பல்லவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்லேயும் ஆர்கிடெக்சர்லேயும் வந்து எப்படி இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேட்டாக வந்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் வேர் டிவோட்டிஸ் ஆஃப் சிவா அண்ட் த கிரெடிட்ஸ் வித் த கன்ஸ்ட்ரக்டிங் magnificent temple and rock cut caves, some of which we will visit when we explore the classical Indian architecture. The capital of the Pallavas, Kanchipuram, often known the city of 1000 temple. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி என்னவா இருந்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா காட் சிவாவோடைய டிவோட்டிஸாக வந்து இருந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெம்பிள்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ராக்கட் கேவ்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம எங்கே படிப்போம்னு பார்த்திங்கன்னா இந்தியன் கிளாசிக்கல் இந்தியன் ஆர்கிடெக்சர் அந்த பார்ட்டில் வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக வந்து படிக்கலாம். த கேபிட்டல் ஆஃப் பல்லவாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லவாஸுடைய கேபிட்டல் என்னவா இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரெசன்ட் டேயில் இருக்க காஞ்சிபுரம், தமிழ்நாட்டில் இருக்க காஞ்சிபுரம் தான் வந்து பல்லவாஸுடைய கேபிட்டலாக சொல்கிறாங்க. இந்த காஞ்சிபுரத்தை நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் 1000 டெம்பிள்ஸோட சிட்டின்னு சொல்லலாம். டெவலப்ட் அஸ் ஒன் ஆஃப் த மேஜர் சென்டர் ஆஃப் லேர்னிங் இன் சவுத். இது வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் சென்டராக வந்து இருந்திருக்கு. சவுத்துக்கு வந்து ஒரு லேர்னிங் சென்டராக வந்து சென்டர் ஆஃப் லேர்னிங் தட் எமர்ஜ் டியூரிங் த ரீஜன் ஆஃப் சதவானாஸ் ஃபாஸ்டர்ட் அண்ட் என்விரான்மெண்ட் ஃபார் எஜுகேஷன் அண்ட் இன்டெலெக்சுவல் க்ரோத். ஸோ இந்த கட்டிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னவா இருந்திருக்குன்னா லேர்னிங் சென்டர்ஸாக வந்து இருக்குது. எந்த பீரியட்லன்னு பார்த்தீங்கன்னா சதவாஹனாஸ் பீரியட்லேயே வந்து இருந்திருக்கு. ஸோ இது எதுக்காக வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கும் இன்டெலெக்சுவல் க்ரோத்துக்கும் அதுக்கான என்விரான்மெண்ட்டை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்குது கட்டிகாஸ். In the north region, the Kamarupa kingdom ruled by the Varman dynasty extended over the Brahmaputra valley and northern part of present day Bangladesh and Bengal. இந்த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா கமருப்பா கிங்டம் வந்து இருந்திருக்காங்க. அதை ரூல் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வார்மேன் டைனாசிட்டி தான் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கிங்டம் எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருந்துன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா
வேலி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிடுது. அதாவது ப்ரெசன்ட் டேயில் இருக்க அசாம் வரைக்கும். நார்த் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டேயில் இருக்க பெங்கால், பங்களாதேஷ் வரைக்கும் அவங்களோட கிங்டம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. An ancient name of Brahmaputra Valley of Assam, Prajiyoshita, mentioned in the Ramayana and Mahabharata, the later text mentioned in the Bhagavata. ஸோ பிரம்மபுத்திரா வேலியோடைய அந்த அஸ்ஸாமில் இருக்குல்ல அதோடைய ஓல்டஸ்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரஜியோஷிதான்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு ராமாயணா மகாபாரதத்துலேயே வந்துட்டு இந்த நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா பாக்யட்டான்னு சொல்கிறாங்க. த கிங் ஆஃப் பிரஜியோஷிதா as fight on the side for Kauravas at the Great War. ஸோ அந்த மகாபாரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜியோஷிதாவுடைய கிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கௌரவாஸ்க்கு கூட வந்துட்டு வார் பண்ணதா, கௌரவாஸ் சைடில் நின்று வார் பண்ணதா வந்து சொல்கிறாங்க. பாண்டவாஸ் கௌரவாஸ் படிக்கிறோம்ல, அந்த கௌரவாஸ் கூட வந்துட்டு பிரஜியோஷிதாவுடைய கிங் வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. சம் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரூலர் கிளைம் ஹிம் அமங் தர் ஆன்சிஸ்டர். ஹிஸ்டாரிக்கல் ரூலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்துட்டு அவங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸாக வந்துட்டு கிளைம் பண்ணுறாங்க. பி தட் இட்ஸ் மே பி கமருப்பா கிங்டம் வாஸ் எ predominant cultural and political center, temples and monastery flourished and the hub of learning. ஸோ இவங்களுடைய கிங்டமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்ச்சுரல் பொலிட்டிக்கல் சென்டர்ஸ்லாம் வந்து இருந்திருக்கு. தென் டெம்பிள்ஸ் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, மான்ஸ்டரிஸ் வந்து கட்டியிருக்காங்க, லேர்னிங் சென்டராகவும் வந்து இவங்களுடைய கிங்டம் அப்போ இருந்திருக்கு. போத் த பல்லவாஸ் அண்ட் கமருப்பாஸ் வேர் மென்ஷன்ட் இன் த பிரஜியோஷிதா வீசா ஏர்லியர். ஸோ இது எல்லாமே வந்து இந்த பல்லவோட கிங்டமோ கமருப்பா கிங்டமோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஏர்லியராகவே வந்து பார்த்தோம். டியூரிங் தி சதர்ன் கம்பாஜியன் சமுத்திரகுப்தா டிஃபீட் எ பல்லவா ரூல் பட் டிட் நாட் டேக் ஓவர் த ரீஜன். சமுத்திரகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா பல்லவாவுடைய கிங் ரூல்ஸை வந்துட்டு டிஃபீட் பண்ணி பல்லவாஸை வந்து தோற்கடிச்சிருக்காரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ரீஜனை வந்து டேக் ஓவர் பண்ணல. இன்ஸ்டெட் ஆஃப் he let the Lok king, including the Pallavas, keep their throne as long they accept his rule and paid tribute. அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்னதான் அந்த பல்லவாஸ் கிங்டம் வந்து தோக்கடிச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீஜனை வந்து அவர் வந்து டேக் ஓவர் வந்து பண்ணிக்கல. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு சமுத்திரகுப்தா வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிவிட்டு, ஒரு கிங்கை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ட்ரிபியூட் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. திஸ் ஹெல்ப் த மெயின்டைன் அண்ட் பீஸ்ஃபுல் ரிலேஷன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்டர் சிமிலர் கண்டிஷன் இன் த நார்த் ஈஸ்டர்ஸ் சமுத்திரகுப்தா டிஃபீட் த ரூல் ஆஃப் கமருப்பா பட் டிட் நாட் டேக் த டைரக்ட் கண்ட்ரோல். பட் நவ் வி ஹாவ் சீன் திஸ் பேட்டர்ன் ரெக்யூட் குவைட் எ ஃபியூ டைம்ஸ். சமுத்திரகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா சேம் டைம் வந்து கமருப்பா கிங்டமையும் வந்துட்டு டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய டைரக்ட் கண்ட்ரோலில் வந்து எடுக்கல. இதே சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷனே நம்ம பார்க்கலாம். குப்தா பீரியட் வாஸ் எ டைம் ஆஃப் ரிமார்க்கபிள் ப்ராக்ரஸ். குப்தருடைய பீரியட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிமார்க்கபிள் பீரியட்னு சொல்கிறாங்க. இட் இன்ஃப்ளூயன் த ஸ்ட்ரெச் ஃபார் பியாண்ட் த எம்பையர் அண்ட் ஷிப்பிங் ஆர்ட் சயின்ஸ் லிட்ரேச்சர் அண்ட் கவர்னன்ஸ் ஆஃப் ஃபார் சென்ச்சுரிஸ். இவருடைய ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய எம்பையர் இருந்தப்போ நிறைய ஆர்ட்டுக்கு வந்து ஷேட் கொடுத்துருக்காரு. சயின்ஸு, லிட்ரேச்சர், கவர்னன்ஸ் நிறைய சென்ச்சுரி தாண்டி அவர் வந்து கவர்ன் பண்ணியிருக்காரு. அட்வான்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ், அஸ்ட்ரானமி, மெடிசன் அண்ட் மெட்டலர்ஜி அமங் த அதர் ஃபீல்ட் லேட் த ஃபவுண்டேஷன் ஃபார் ஃபியூச்சர் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் growth, while the beautiful temples and Sanskrit literature continue to inspire today. ஸோ இவருடைய பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஆஸ்ட்ராலஜி, மெடிசின், மெட்டலர்ஜி இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டாக வந்து இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்கும் இன்னைக்கு டெக்னாலஜிக்கல் க்ரோத் எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜிக்கல் க்ரோத் எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷனாக இருந்தது யாருடைய பீரியட்ல வந்து பார்த்திங்கன்னா குப்தருடைய பீரியட் தான் வந்து சொல்லலாம். இது இல்லாமல் வந்து பியூட்டிஃபுல் டெம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்ஸ் வந்து நிறைய அவருடைய பீரியடில் நமக்கு வந்து கிடைத்திருக்கு. த குப்தாஸ் கிரியேட் எ ஸ்டேபிள் prosperous society setting a model for future rules. This legacy is still available in Indian culture, tradition and way of life, making his era as one of the high point in Indian history. குப்தருடைய பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா
நிறைய வந்துட்டு ரூல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, மாடர்ன் ரூல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கூட அலைவாக வந்து இருந்துகிட்ருக்கு இந்தியன் கல்ச்சரில், ட்ரெடிஷனில். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இன்னமும் வந்து அவருடைய ரூல்ஸ் எல்லாமும் அலைவாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ குப்தாவுடைய டைனாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய படித்தோம். இதோட இந்த லெசன் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.